அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கருத்தரங்கத்தில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஜோதிட கருத்துக்களை தருவதற்காக தமிழகம் எங்கிருந்தும் வந்திருக்கக்கூடிய நமது ஜோதிட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வரவேற்கிறோம். இப்போ நம்ம மனித நாடி யூடியூப் சேனலில் இருந்துட்டு இருக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக ஐயா அவர்கள். ஐயா பார்த்திங்கன்னா எடப்பாடியை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜநிலை அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் நம்ம காலையில் பேசும்போது சொன்னோம், ஜோதிடத்துறையில் எண்ணற்ற துறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை அப்படிங்கிற ஜோதிடம். இது வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்டதுங்க. அது இதில் எண்களும் எழுத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அங்கே வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு எண்களுமே எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத மற்ற நியூமராலஜியில் பார்க்குறத விட ராஜநிலை நியூமராலஜியில் அற்புதமாக பார்க்கலாம். இந்த ராஜநிலைக்குள்ள கற்றுக்கிட்டு பலன் சொல்லக்கூடிய பல நூறு ஜோதிடர்கள் மத்தியில் ஐயா பார்த்திங்கன்னா எல்எஸ் வீராசாமி ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக, அவர் இருக்கிற ஊரில் அவர் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. ரொம்ப எளிமையான யதார்த்தமான ஒரு மனிதர். பழகுவதற்கும் சரி, வாழ்க்கையில் யதார்த்தத்துலேயும் சரி ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு கிராமத்து மனுஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் தான் அவர். ரொம்ப சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு, எதிர் வீட்டுக்காரரு, நம்ம அண்ணன் தம்பி எப்படி பேசுவோம் அதே மாதிரி தான் பேசுவார். ரொம்ப கேர் எடுத்துப்பார். ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வரணும், இவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு, அந்த பாதிப்படைஞ்ச கிரகத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எண்கள் மூலியமாக எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எழுத்துக்கள் மூலியமாக எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுல கைதேர்ந்த மனிதர். சரிங்களா? இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு ராஜ வாழ்க்கை வாழ வழி தரும் ராஜநிலை ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களை பேசுறதுக்கு ஒருபடி அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். உங்களோட சிறப்பான பேச்சை கொடுங்கய்யா, கேட்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்று நல்ல சிறப்பான நாள். நமது மனித நாடி யூடியூப் சேனலில் ஒரு அற்புதமான கருத்தரங்கு இன்றைக்கி நடக்குது. அதில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஜோதிட குருநாதர் திரு நாடி சரவணன் அவர்களுக்கு முதல்ல பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களுக்கு, இரண்டாவது என்னுடைய குலதெய்வங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, இதே போல் பிறவி பயனில் நாம் வந்து அடையக்கூடிய குருமார்கள் அப்படிங்கிறவங்க மிக மிக முக்கியம். அது குரு வந்து ஒருவர் இல்லாமல் சுட்டு காட்டாமல் நமக்கு எதுவுமே ஜெயிக்க முடியாது. அப்படி என்னுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு மனிதனாக என்னை உயர்த்துவதற்கான முயற்சிகள் அனைத்து செய்து கொடுத்த என்னுடைய குருநாதர் புளியம்பட்டி காந்தி ராமானந்தம் சுவாமிகள், தவத்திரு காந்தி ராமானந்தம் சுவாமிகள். அவர் இன்றைக்கி தினசரி இருக்கிறார். மேன்மையான வாழும் சித்திரா வாழ்றாரு. அவர் ஒரு குருநாதராக கிடைக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அதே போல் அந்த ராஜநிலை ஜோதிட முறை, எண்ணற்ற முறைகள் வந்து நம்ம இருக்குது. அதனுடைய விளக்கங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராஜனுடைய ஜோதிடம் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்த எங்களது ராஜநிலை ஜோதிடாசான் திரு ராசேரை அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து, அடுத்த பரிமாற்றமாக ஜோதிட நிலை, இதுக்கு ராஜநிலை மட்டும் போதாது, ஜோதிடமும் தெரிஞ்சால் தான் நாம் இன்னும் மக்களை வந்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு கருத்தில் எங்களுடைய ராஜநிலை ஆசிரியர் தான் திரு நாடி சரவணன் அவர்கள். அவர்கள்கிட்ட தான் நான் ஜோதிடத்தை முதல்ல கற்றுக்கிட்டுருக்கிறேன். அவருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து, அதாவது இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நம்ம மனிதன் வந்து வாழ்க்கையில் பிறவி எடுக்கிறோம். பிறவி எடுத்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் முறையில் வந்து பின்பற்றி போயிட்டே இருக்கிறோம். எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும் ஆசை இருக்குது, கோடீஸ்வரனும் ஆசை இருக்குது, எல்லா விதமான பேராசையும் பிறக்கும் போதே ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். ஆனால் எல்லாருக்கும் எதுவும் கிடைக்கிறதில்ல. இதில் ஜோதிட முறைகள் வந்து பல விதமாக இருக்குது. அதில் நம்ம பண்டைய கால ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாமே வழி வழியாக போதித்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆய்வு பணிகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கடலை போன்றது. அது நிறையா நேரம் நம்ம நீந்தி போராடி அதுக்கப்புறம் தான் நம்ம பலன் சொல்லக்கூடிய நிலைமையில் வரும். ஆனால் இப்போ ராஜநிலை அப்படிங்கிறது வந்தீங்கன்னா அது எண்கள் மூலயமா வந்து பலன் கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம ஜோதிடத்துறையில் நவகிரகம் 9, ராசி கட்டங்கள் 12, நட்சத்திரங்கள் 27. இவைகள் வந்து எங்கே பார்க்குது, என்ன செய்யுது, என்னென்ன கோச்சாரங்கள் வாங்கிட்டு பலன் பார்த்து சொல்லுவோம். இந்த ராஜநிலையில் பொறுத்தவரைன்னு கேட்டிங்கன்னா ஒரு எண் 1லிருந்து 100 வரையில் உள்ள எண்களுடைய பலன்களை தெரிஞ்சால் போதும். ஆனால் சாதாரணமாக அது தெரிய முடியாது. இப்போ ராஜநிலை கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசான் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து 35 வருட காலம் இதுக்கினே மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் செஞ்சு அந்த ஆய்வுகள் சரியான மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இப்போ ஒரு 4-5 வருடமாக இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவர் மூலிமா படித்தது மிக அற்புதமான கலை இது ராஜநிலை. இந்த ராஜநிலையில் வந்து நவகிரகங்களுக்கு என்னென்ன ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி சூரியனுக்கு இதில் 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுக்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, கேதுக்கு 7, சனி பகவானுக்கு 8, செவ்வாய்க்கு 9. இப்படி நியூமராலஜியில் வந்து எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த நியூமராலஜியில் வந்து 9ஆம் எண் செவ்வாய்க்கு கொடுக்கல, அது 8ஓட தான் இருந்துச்சு. என்னுடைய பெயர் வந்து இதுக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் மாற்றும்போது MS வீராசாமி அப்படின்னு பண்டிட் சேதுராமனுடைய புத்தகத்தை பார்த்து நான் அன்னைக்கு வச்சேன். அது மூலிமா பெரிய சக்ஸஸ் ஆக முடியல. ஆனால் அவங்களுடைய வாங்கின வரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, எனக்கு முடியல. வாழ்க்கையில் வந்து பல விதமான போராட்டங்கள் வரும்போது தான் நம்ம ஒரு ஆய்வு தேடுவோம். அதே போல் கடவுளை நமக்கு வந்து தேடும் போது தான் ஒன்று கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படிங்கும்போது இந்த ராஜநிலை வந்து 3 வருஷமாக அவர்கிட்ட படிச்சிருக்கோம். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து கலைக்கும் இப்போ நடக்கக்கூடிய கலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் வந்து எக்காந்து கொண்டு எல்லோரும் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் இந்த எண்கள் வந்து எப்படி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருது, நமக்கு லக்னாதிபதி சந்திரன் சூரியன் அப்படிங்கிற மாரி கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குற மாதிரி இந்த எண்களும் வந்து ஒன்றோட இணைவின் போது வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த பலன் தான் நமக்கு வெளிப்படுத்துது. இப்போ ராஜநிலையில் வந்து நாம் பார்க்குற போது அந்த பழைய காலத்து முறைக்கும் இப்போ காலத்து நடைமுறை அவருடைய ஆய்வுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்ன வந்து ராஜநிலையில் வந்து பழைய ஆதி காலத்துக்கு முன்னே 5ஆம் நம்பர் வந்து மிகச் சிறப்பாக சொல்லுவாங்க. அதே போல் 7ஆம் எண் சிறப்பாக சொல்லுவாங்க, 9ஆம் எண் சிறப்பாக சொல்லுவாங்க. ஆனால் ராஜநிலையில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நம்பருக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய ஒரு பலன் கொடுக்கறதில்ல. எப்பயுமே சேர்க்கைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் எவ்வளோ வலுவோ, ஒரு நண்பரும் சேர்ந்தால் எவ்வளோ வலுவோ, அதே போல் ஒவ்வொருத்தரும் சேரும்போது என்ன பலம் அப்படிங்கிற மாதிரி கிரக சேர்க்கைக்கு மிகப்பெரிய பலன், கிரகங்கள் வந்து சேர்றது மாதிரி இந்த எண்களுடைய சேர்க்கைக்கு நல்ல பலன் கிடைக்குது. அதே போல் ஜாதகத்தில் நாம் லக்னாதிபதி, குடும்பஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் இதெல்லாம் பார்க்குற மாரி இந்த ராஜநிலைகளை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஜாதகத்தை தான் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். ஜோதிடம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. வெறும் எண்களை அமைத்து விட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிறவி எடுக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருடைய கர்மாவத்தோடு நம்ம பிறக்கிறோம். அதாவது கெடுதல் செய்கிறதுக்கும் பிறக்கிறது இருக்குது, நல்லது செய்கிறதுக்கும் பிறக்கிறது இருக்குது. நல்லவன் எல்லா நேரமும் நல்லவனாக இருக்க போகிறது, கெட்டவனும் எல்லா நேரத்திலும் கெட்டவனாக இருக்க போகிறது. கால பரிமாற்றத்தில் சில விஷயங்களை வந்து அனுபவித்து அவர் திருந்தி வாழ்றதும், நல்லா இருக்கிறவர் பல விஷயங்களை தப்பாக செஞ்சு அவர் வீழ்ந்து போகிறதும் பல சமாச்சாரம் நடக்கக்கூடியது. இப்போ இந்த ராஜநிலையை பொறுத்தவரை வந்து எங்களுடைய ஆசன் சொல்கிறது எல்லாமே முதல்ல ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கணும், முடிவும் சரியாக இருக்கணும். அதாவது ஒரு பேரை எடுத்தாலும் சரி, அல்லது செல்ஃபோன் எண்கள் எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே
தொடும்போதும் சிறப்பாக இருக்கணும், முடிவும் சிறப்பாக இருக்கணும். இதுதான் ராஜநிலையுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போது செல்ஃபோன் எண்கள் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ செல்ஃபோன் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிறதுலையே மிகப்பெரிய நெட்வொர்க்கு செல்ஃபோன் தான். என்னங்க ஏன் செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி உலக அளவில் வந்து செல்ஃபோன் தான் அதிகமாக பயன்படுது. செல்ஃபோனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா சாதாரணப்பட்ட மனிதர், அதாவது தெருவோரத்தில் வாழக்கூடிய சிறு மக்கள்கிட்டருந்து கோடீஸ்வரனாக வாழக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த செல்ஃபோன் அத்தியாவசியம் தேவைப்படுது. இப்போ இந்த செல்ஃபோன் எண்கள் வந்து எப்படி வேலை செய்யுது, அதன் மூலிமா எப்படி ஜெயிக்கலாம், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்கிறோம். இப்போ செல்ஃபோன் எண்ணில் வந்து மொத்தம் 10 நம்பர் இருக்கும். 10 நம்பர் இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து என்னுடைய குருநாதர் பிரிக்கிறது 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஜாதகம் அப்படின்னா நாம் இப்போ நான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தாப்புல மற்றதை நம்ம சரி பண்ண முடியும். மனைவியை பக்கம் காப்பாற்றலாம், குழந்தைகளை காப்பாற்றலாம், 10 ரூபா சொத்து விஷயத்தை பற்றி சேர்த்தலாம், நல்ல தொழில் பண்ணாலும் இதெல்லாம். முதல்ல நாம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது மனைவி நல்லா இருக்கணும். மனைவி நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டான். ஆனால் சொல்கிறது யாரும் வருத்தப்படாதீங்க, ஆண்டவன் படைக்கும் போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் படைச்சிருப்போம். நம்மளை எந்த வகையில் வந்து வீழ்த்தணும் இல்லை உயர்த்தணுங்கிற ஒரு முடிவில் தான் ஆப்போசிட் தான் மனைவி ஸ்தானத்தை படைச்சிருப்பான். அந்த மனைவி நமக்கு ஒரு ஆதரவாகவும் நல்ல ஒரு அன்பாகவும் நமக்கு வந்து ஒரு பாசத்தோடு இருந்துச்சு, நம்ம மேலே மேலே ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். மனைவி நாமும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் தொழில் வருமானம், தொழில் சிறப்பாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே தொழில் வந்து நல்ல தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து நமக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வரணும். 10 ரூபா வருமானம் வந்தால் தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும். சரி, இந்த வருமானம் வந்ததுக்கப்புறம் தங்க நகை வாங்கலாம், ஒரு வீடு நிலம் வாங்கலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம். இதெல்லாமே வந்து இது 3ம் சரியாக இருந்தால் 4வது இதெல்லாம் வாங்கலாம், சொத்து பத்து இதெல்லாம் வாங்கலாம். சரி, இது 4ம் கிடைச்சா போதுமா அப்படின்னா இதை மீண்டும் நம்ம பிரபஞ்சத்தில் வாழ்றதுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நம்ம பேச்சை கேட்கணும், நம்மளே பராமரிக்கணும், நாமளும் அந்த குழந்தைக்கு நிறைய செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குற அளவுக்கு குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியம் வேணும். குழந்தைகளும் நல்லதாக வரணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தனக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசு தவறான வழியில் வந்துட்டால், தவறான செய்திகள் போயிட்டால் அந்த சொத்து பத்து எதுவும் நிற்காது, மன உளைச்சல் தான் நிற்கும். இதே போல் இது அந்த 5ம் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா ஒரு மனுஷன் எல்லா வகையிலும் ஜெயிச்சிடலாம். ஆனால் படைப்பில் இறைவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மனிதனை படைக்கும்போது நிறை குறைகளோடு தான் படைக்கிறார். இப்போது நான் இந்த ஜோதிட முறைகள் வந்ததுக்கப்புறம் என் கணிதத்தில் இந்த செல்ஃபோன்களை வந்து ஆய்வு செய்கிறது உண்டு. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது குருமார்கள் அவங்க சொல்லுவாங்க, எல்லா குருமார்களும் ஜோதிடத்துறையிலும் சரி எல்லாத்திலும் குருமார்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த குருமார்கள் சொன்னதை சரியாக இருக்குதா இல்லையான்னு நாம் பார்த்தா அதை வந்து பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும், ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். புத்தகத்தில் இருக்கும், அந்த காலத்து முறைப்படி புத்தகத்தில் இருக்கும். அதுகளை பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் நடக்கும் சொன்னோம்னா அதுக்கு ஒரு ட்ரெயினப் வேணும், ஒரு பயிற்சி வேணும், இதெல்லாம் சரியாக இருக்காருன்னு. ஆனால் இந்த எண் கணிதத்தில் இந்த செல்ஃபோன் எண்களில் நாங்கள் பார்க்குற போது குறைந்தபட்சம் இன்றைக்கி வர ஒரு 1 லட்சம் நம்பர்கள் வந்து நான் ஆய்வு பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிளாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் கிராமத்தில் குறைந்தபட்சம் ஒரு 3000 பேர் இருப்பாங்க. நாம் வெளியில் இருக்கிற போது அது தெரியாது. நமக்கு முதல்ல 3000 பேர்த்து அனலைஸ் பண்ணோம். இப்போ யார் வசதியாக இருக்காங்க, அவங்களுடைய செல்ஃபோன் எண்கள் என்ன வேலை செய்யுது, ரொம்ப சிரமையாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, இவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இது எல்லாமே இந்த செல்ஃபோன் எண்களை வந்து நம்ம பார்க்கும்போது முழுசே சொல்லு. இப்போ எங்கள் ஊரில் வந்து நான் பார்த்த வகையிலுமே குறிப்பிட்டு 3000 பேர் வாழக்கூடிய இடத்துல 3 பேருக்கு தான் நம்பர் சரியாக இருக்குது. ஆனால் அந்த நம்பர் சரியாக இருந்தாலும் குடும்பத்தை வந்து வீக்காக இருக்குது. இப்போ இந்த 5-10 நம்பருக்கு சரியாக இருந்தாலும் எங்கள் குருநாதர் சூட்சுமா சொல்லக்கூடிய 12வது விஷயம் அதில் சரியில்லாமல் போனால் அதனுடைய பாதிப்பு ஏற்படும். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதருக்குமே செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்தானங்களில் குறைந்தபட்சம் 3 ஸ்தானம் 4 ஸ்தானங்கள் சிறப்பாக செயல்பட்டால
ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பாங்க. அந்த செல்ஃபோன் எண்ணை வந்து சரியான ஸ்தானங்கள் ஒரு நல்ல பலன் எண்கள் இல்லைன்னா அது முடிஞ்ச அளவுக்கு பாதிப்பாக தான் கொடுக்குது. வாழ்க்கையில் சிரமம் தான் படுறாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ நம்ம பிஎஸ்எல் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய எண் வந்து 94 முதல் ஆரம்பம். இந்த 94 அப்படின்னு பார்க்குற போது அந்த எண் எப்பயுமே கடு எதிர்நீச்சலை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ கவர்மெண்ட் சம்பளக்காரனாக இருந்தாலும் கூட போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை வரும். எதிர்நீச்சல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பணம் மட்டும் வரும், நிம்மதி இருக்காது. பிஎஸ்எல்லில் வரக்கூடிய 94 அது பார்த்து சிரமம் பார்த்தா கரெக்டாக பிஎஸ்எல் கம்பெனியே சிரமத்தில் தான் போகும். அதனுடைய எண்கள் 94 ஆரம்பிச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல், ஜியோ இவை எல்லாமே நம்பர் வெளிப்படுத்துறதில்ல. போனோம்னா ஆதார் கார்டு கொடுத்தா ஒரு 5 நம்பர் வருங்க, 10 நம்பர் வருங்கிறாங்க, எதை வேணாலும் போடுங்கிறாங்க. நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர் வரும். மற்றபடி நம்ம குறிப்பிட்ட நம்பர் எடுக்க முடியாது. அதே போல் செல்ஃபோன் நம்பரில் 81 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒரு சிம்பிளாக அப்படியே கேதர் பண்ணுங்கள். 81 செல்ஃபோனில் எந்த நம்பர் பக்கம் வந்தாலும் ஒரு 5 ஸ்தானம் 2 நம்பரை பிரிச்சுக்குங்க. இப்போ என்னுடைய நம்பர் வருது 90 87 88 06 73 அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த 90ங்கிறது ஒரு டிஜிட்டு, 87ங்கிறது ஒரு டிஜிட்டு, 06 73 இப்படி 4 5ஆக பிரிச்சுக்கணும். இப்போ 5ஆக பிரிக்கும்போது இப்போ 81 அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு நம்பர் ஆரம்பிச்சுன்னா அவர் எதுக்கு பயந்துருக்கிறாரு, ஏன் பயப்படுறாருங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு மனபயத்திலே வாழ்வார். சரி, இவர் பிடிக்கிறார். பொண்டாட்டிக்கு அடுத்த ஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் ஒரு 67ங்கிற நம்பர் 91 67 அப்படின்னு வந்துட்டா இந்த மனைவியினால் வரக்கூடிய துன்பம், அதிகப்படியான செலவு, வீண் விரையும். 10 ரூபா வருமானம் வரதுக்கு முன்னாடியே நம்ம 500 ரூபா வருவாய் செலவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிடும். நாம் எந்த காசையும் மீதி பண்ண முடியாது. அதே போல் தொழில் ஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம், தொழில் ஸ்தானத்தில் 18ங்கிற உட்காந்தாலும் சரி, அதே போல் 17 67 அதே போல் 35 இந்தமாரி எண்கள்லாம் உட்காந்துச்சுன்னா நாம் என்ன போராடினாலும் தொழிலில் வந்து 10 பைசா மீதி பண்ண முடியாது. இது எண்கள் வந்து அந்த அளவுக்கு அதனுடைய கிரகப்பார்வை கிரகச்சேர்க்கை இயற்கையாகவே அதனுடைய வேலை செய்யுது. நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம், அலசி பார்க்குறோம். குறைந்தபட்சம் 1 லட்சம் எண்களாட்டம் நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன். அது பர்ஃபெக்டாக இப்போ நாங்கள் ராஜநிலைப்படி அது கரெக்டாகவே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்கள வந்து 47 40ங்கிற நம்பர் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தொழிலே சரியில்லைங்க, நான் இடத்தோட இடம் போகிறேங்க அப்படின்னா 34 இந்த நம்பர் அதிகமாக அதில் இருக்குது. இப்போ இந்த எண்கள் வந்து நாம் என்ன ஐயா குருநாதர் சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் நம்ப முடியுமான்னு நானும் ஆச்சரியப்பட்டது. இப்போ அதே போல் வந்து இப்போ எங்கள் ஐயா ராஜநிலை ஆசிரியர் அவர் அவங்க ஒரு நிகழ்ச்சி ஐயா பண்ணியிருந்தார். அதாவது செல்ஃபோன் எண்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு உடனடியாக பலன் சொல்லணும். அந்த ட்ரைனிங் ஒரு 3 மாதமாக கொடுத்தாரு. 3 மாதமாக கொடுக்கும்போது நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் எங்களுடைய ராஜநிலை மாநாட்டில். அது இப்போது நாம் நினைக்கிறோம், இப்போ பக்கத்து எத்தாவில் பார்த்து சொல்கிறோம், வாடகைங்களை பார்த்து சொன்ன முன்னாடி இந்த சிரமமாக இருக்குப்பா, உனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஏப்பா நீ வேற சும்மா பார்த்துட்டு சொல்கிற அப்படிம்பாங்க. ஆனால் தேனியிலேருந்தோ சென்னையிலேருந்தோ மதுரையிலேருந்தோ வாட்ஸ்அப் மூலியமாக அங்கே நம்பர் போட்டு ஐயா என்னுடைய நம்பருக்கு பலன் என்னங்கன்னு கேட்கும்போது சொன்னோம்னா என்னங்க அப்படி கரெக்டாக சொல்கிறீங்கிறாங்க. ஆக இந்த ராஜநிலை எண்கள் வந்து சரியான ஆய்வு முறையில் வந்து கொடுக்கப்படுறதுனால இந்த எண்கள் வந்து அப்படி தெளிவாக பேசும். சரி, இது எல்லாமே ஐயா நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்டே சொல்கிறீங்களா, இப்போ சொல்கிறீங்களா, சரி இதெல்லாம் சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு என்ன வழி அப்படின்னு முதல்ல வந்து ஏன் தவறு நடக்குதுங்கிறத ஆய்வு பண்ணணும். இந்த தவறை திருத்திக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இதுக்கு சரியான எண்கள் ஒரு நல்லதான் 95 முதல்ல ஆரம்பத்தில். இது மெயினாக ஜாதகத்தினுடைய நாங்கள் என்ன பண்ண கேட்டோன்னா ஜாதகத்தினுடைய நிலையறிஞ்சு தான் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எண்கள் வேலை செய்யாது. அது ஒன்று, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எண்கள் வேலை செய்யாது. ஆனால் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த எண்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சுக்கிறோம். இதில் இவருக்கு இதை கொடுத்தா, அதாவது எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுத்தா சரியாகும், அது மாதிரி இந்த டாக்டர் போய் பார்த்தா அந்த டாக்டர் சரியாகும், அது மாதிரி. இப்போது அதில் நல்ல எண்கள்லாம் இருக்குது. இப்போ அது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 95 ஒரு ஃபேவரட்டாக முதல் நம்பராக வந்துச்சுன்னா, ஒரு அவர்களுடைய வந்துச்சுன்னா
கண்டிப்பாக எக்காத கொண்டு சம்பாதிப்பார், நல்ல நிலைக்கு வருவார். 92 இருந்தாலும் சரி, 93 இருந்தாலும் சரி, அதே போல் 88 இருந்தாலும் சரி, 77, இதெல்லாம் செல்ஃபோன்களோட முறை வரிசை நம்பர் வருது. இது எல்லாமே வந்து செல்ஃபோன் மூலிமா நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் மிக சிறப்பாக தெரியுது. இந்த எண்களில் நாம் பல நேரங்களில் வந்து ஆய்வு பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார், ஐயா வேடச்சந்திரக்கார் ஒருத்தர் கேட்டார். அவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் செல்ஃபோன் நம்பரை வரும்போது நாங்கள் பார்த்துருவோம். இப்போ ஃபோன் வந்து எங்கள்கிட்ட வரும்போது இவர் என்ன மனநிலையில் இருப்பார், என்ன செய்வார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வேடச்சந்திரக்கார் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 50 நம்பர் வருது, அந்த 50 நம்பரில் வந்து எதங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரீஃபரன்ஸ் நம்பரை அவங்களுக்கு வந்திருக்கிறது 76ன்னு வருது. இப்போ 76ன்னு பார்க்கும்போது அந்த 76க்குன்னா அவர் வாயால் அவரே கெட்டு போயிடும், வேறு யாரும் நமக்கு எடுக்க வேண்டியதில்லை. முதல்ல 76ன்னு வந்தாலோ மனைவி சார்ந்த 76 வந்தால் இந்த அம்மா வச்சு சமாளிக்க முடியாது. சரி கடைசியாக ஒரு குழந்தைகள் பார்க்குறதா 76 மாற்றியா, அந்த பையனை வந்து நம்ம பேச்சு கேட்கவும் முடியாது. ஆனால் இந்த எண்கள் எல்லாம் சரியாக வேலை செய்யுது. அந்த 50 நம்பரில் வந்து எந்த நம்பரையே சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஐயா வேணாம் ஐயா, இந்த கம்பெனிக்கு இந்த நம்பர் வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுடைய நம்பர் சொல்லுங்கன்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்கு வந்து எங்கள் ராஜலி நம்பருக்கு ஈக்குவலான கரெக்டான நம்பர் அமைச்சிருக்கு. அதில் யோகமான ஆட்கள், மனைவிக்கும் நல்ல நம்பர் கிடைச்சிருக்கு, கணவனுக்கும் கிடைச்சிருக்கு. அவர் மெடிக்கல் அவர் ரெப்பாக இருக்கார், தமிழ்நாடு லெவலில் பெரிய லெவல் இருக்கார். அவர் சொன்னார், ஐயா நான் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட நம்பர் வந்து சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க உண்மையில் கரெக்டாக, ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ உங்களுடைய வீடியோலாம் பார்க்குறோம், நாங்கள்லாம் வந்து கரெக்டு உங்களுக்கு பேசி கேட்குறோம். ஆனால் அந்த சொல்கிறீங்க நீங்கள் இந்த நம்பர் இதெல்லாம் வேலை செய்து இது பண்ணுது நல்லது பண்ணலான்னு சொல்கிறீங்க. என்னுடைய தம்பி தங்கச்சி அண்ணம்மா இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியல. எனக்கு வசதி இருக்குது நிறையா, வீலெல்லாம் செல்ஃபோன் வந்து மாற்றி கொடுக்க முடியும், ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது. அதான் சொன்னேன் நான், கர்ம வினைங்கிறது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இது, அது தீர வரை நம்மளோட பிரச்சனை தீராது. ஒன்றும் வேணால் என்னுடைய வீடியோவை அப்படி போட்டு காட்டுங்க, ஐயா அப்படி பேசிக்காரு, எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு. ரெண்டாவது சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் செலவு பார்க்காதீங்க, முதல்ல நாம நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், தம்பிங்க நல்லா இருக்கணும், தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அதுக்கு மேலே கூட சுற்றி இருக்கிறீங்க நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் தான் நாம் நிம்மதியாக தூங்க முடியும். அதை விட்டுட்டு நாம் மட்டும் பணம் வச்சுக்கிட்டோம், நாம் மட்டும் நல்லா இருந்தோம்னா நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அங்கே அடிதடி சண்டை நடக்குது, இந்த வீட்டில் காய்ச்சல் இருக்குது, உடம்பு சரியில்லை, பல பிரச்சனை சொல்லுவாங்க. நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ ஒன்றும் இல்லை, சொல்கிறது கேளுங்கய்யா, நம்பர் வந்து நீங்கள் கூப்பிடுங்க, நாங்களே எடுத்து தரோம், நீங்கள் எல்லாருக்கும் மாற்றி கொடுங்க, அதுக்கப்புறம் 1 இயர் பாருங்கள் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. இதேமாரி கடவுள் வந்து ஒரு சிலருக்கு எப்போ கொடுக்கணுங்கன்னு நினைக்கிறதோ அப்போ கொடுப்பார். ஆனால் அவர்களாம் 3 வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்காரு. அதே போல் இன்னொருத்தர் நம்ம பேசும்போது சொன்னார், ஐயா மதுரையில் பழனியில் வந்து நீதிபதியாக இருந்த ஒரு ஜட்ஜ், அது சொல்லுங்க அப்படின்ட்டார் என்கிட்ட. ஐயா வேணாம் ஐயா அதில், ஆனால் நான் மறைமுகமாக சொல்கிறேன், அவர் நீதிபதியாக இருக்கிறார், நீதிபதி வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் நல்ல ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்டோரில் வச்சுருக்கார், நல்லா நீட்டாக ஜம்முன்னு இருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பர், செல்ஃபோன் நம்பரு எந்த விதத்தில் ஒத்துவரும். நாம் சொல்கிறோம் யோகமாக இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அவரே சொல்கிறார், ஏங்க இந்த நம்பர் பாருங்கள், இவருக்கு எப்படிங்க இது வேலை செய்யுதுனார். நான் தான் சொன்னேன், அதாவது கடவுள் எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் நீதிபதினு சொல்லிட்டீங்க, அவர் எத்தனையோ ஏழை இல்லாதவங்களுக்கு எல்லாமே சரியான முறையில் தீர்ப்பு சொல்லியிருப்பார். அவர் பணி செல்ஃபோன் பயந்துருப்பாரா? அவர் படிப்பார், கேஸ்புக் என்னன்னு பார்ப்பார், இதெல்லாம் பார்ப்பார். ஆனால் அவருடைய மனசுக்குள்ள ஒரு நல்லது நினைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மாறி அவருக்கு நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. அதே போல் ராஜநிலையில் நிறைய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயாவுடைய ராஜநிலை பாருங்க தெளிவாக இருக்கும், பழைய வீடு சூப்பராக இருக்கும், அதனால் அவருக்கு யோகத்தை கொடுத்துருக்கும். அதே போல் மனைவி நம்பர் நல்லா இருக்கலாம், பசங்களுடைய நம்பர் நம்ம நல்லா இருக்கலாம். உயர்ந்த மனிதர்களை பற்றி கேள்வி கிடையாது. என்னை பொறுத்தவரை
தாழ்ந்த நிலையில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம காப்பாற்றி மேலே கொண்டு போகிறது அதைத்தான் மிகப்பெரிய வேலை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலே இருக்காங்க. எவ்வளோதான் பாடுபட்டாலும் என்ன தான் பண்ணாலுமே ஒரு ஜான் கூட மேலே ஏற முடியும். அது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் ஒவ்வொரு பொருளும் விலை உயர்வார். இப்போ செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா, நான் சிம்மு கடைக்கு இதேமாரி என்னுடைய நண்பர்கள் கேட்குறாங்க, வாடிக்கையாளர் கேட்குறாங்க அப்படின்னு எடுக்க போகும்போது 2500 போட்டு ஒரு ரேட் போட்டு ஒரு சிம்மு வச்சுருக்காங்க நம்பரு. ஆனால் அந்த நம்பர் எங்கள் ஐயா ராஜநிலைப்படி 10 பைசா கூட பிரயோஜனம் இருக்காது. இதை யூடியூப்பில் சொல்கிறனாலும் கோவப்பட்டால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரியில்லாத நம்பர் எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுது, இந்த நம்பர் ஒத்து வராது. ஆனால் அதுக்கு 2500 போட்டுருக்காங்க. கேட்டால் ஃபேன்சி நம்பருங்கிறாங்க. இந்த விளம்பரம் முன்ன பெரியவங்க சொல்லுவாங்க, விளம்பரத்தாலே உயர்ந்தவங்க வாழ்க்கை நிரந்தரமாகாது. சரக்கு நம்மகிட்ட இருக்கணும். இப்போ நானே சொல்கிறேன்னா இது விளம்பரம் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல, எனக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனால் நாம் சொல்லி ஜெயிச்சு வந்தால் தான் நமக்கு பெருமை. 2500 அது சிம்மு மனசுக்கே சரியில்லை, ஐயா நீ வச்சுருக்கீங்க. இதே போல் ஒருத்தர் கேட்குறாரு, நிறையா தினசரி ஒரு 10 பொண்ணாட்டு வரும், ஐயா அந்த நம்பரை ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. பார்த்தா ரொம்ப வறுமை கோட்டில் இருப்பாங்க. ஐயா ஒரு சிம்மு மாற்றுறதுக்கு கூட தொகை ஆகுதுன்னா, ஐயா என்னால் முடியாது ஏம்பாங்க. அதுக்கு நான் சிம்பிளாக சொல்லுவேன், ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும். எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறது எல்லோரையும் நல்லா வைக்கிறதுக்கு உண்டான மாற்று வழி தான். நாங்கள் ஒரு சிம்பிளாக, ஏன்னா பார்க்குறோம் ஜோசியம் ஜாதகத்தை பார்க்குறோம், இங்கே அந்த ராமேஸ்வரம் போய் போனால் தான் அது தீர்வு வரும். இந்த பக்கம் திருச்சூர் போகிறது தான் தீர்வு வருமாங்க. இப்படி பலவிதமான கோயில்கள் அழிஞ்சே நிறைய செலவுகள் செய்வாங்க. ஆனால் இந்த ராஜநிலையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகியாக இருந்தாலும் சரி, அவயோகியாக இருந்தாலும் சரி, திதிசூரியமாக இருந்தாலும் சரி, முடக்காக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே இந்த எண்களால் சரி பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இதுக்கு நமக்கு கோயில் வழிபாடு இயற்கை நமக்களோட இந்துக்கள் மக்கள் எல்லாத்துக்கும் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதை காட்டிலும் இந்த எண்கள் மூலியமாக இந்த யோகத்தையும் அதிகப்படுத்திக்கலாம், இந்த முடக்கையும் நீக்கிக்கலாம், அவயோகியம் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நம்ம வலுப்படுத்திக்கலாம், திதிசூன்யமாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வலுப்படுத்திக்கலாம். இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நாம் கிரகங்கள் எண்களாக இருக்குது. இது சரியான எண்களை அதை போட்டு சூஸ் பண்ணி நம்ம இயக்கும்போது அந்த கிரகங்கள் வலுக்குது, நமக்கு உடம்புக்கு உண்டான ஆற்றல் சக்தி அதிகமாக கிடைக்கும். இது வேறு ஒரு பெரிய இது இல்லை. கண்டிப்பாக எக்காது கொண்டு அதை செஞ்சோம்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ அந்த ஆக்டிவேஷன் சரியாகுது. அதுக்காக ஐயா சொல்கிறாரு, வீராஜாமி சொல்கிறாரு, நான் செல்ஃபோனை மாற்றி போட்டுட்டேன், ஒரு 15 நாள் கழிச்சு ஐயா எனக்கு சரி வரலைங்கய்யா என்னையா போட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. நீ என்ன கர்மாவில் வந்திருக்க, என்ன பிரச்சனையில் வந்திருக்கிற, இது எப்போ தீரும், இதுக்கு உண்டான முறைகள் என்ன அப்படின்னு பார்த்து தான் அது ஆகும். ஒரு சிலருக்கு 3 மாதத்துலேயே சரியாக போயிடும். இப்போ கல்யாணம், என்னுடைய நண்பர்கள் வகையில் பயிரசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைப்போ அங்கேயும் நினச்சிட்டு போனால் ஒரு நம்பரை மட்டும் போட்டு அப்படின்னு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தேன். ஒரு 3 மாதத்துலேயே திருமணம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சிம்பிளாக, ஏன்னா நாம் என்ன தான் நம்பர் போட்டாலும் நம்ம மக்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு சொன்னாதான் நிம்மதி. அதுக்கு வாசல் நாங்கள் என்ன பண்ணுவோம், கோயம்புத்தூர் இருக்கிற நெல்லைப்புறம் போய் பார்த்துட்டு வாப்பா, ஒரு 27 விளக்கு போடும், நெய் விளக்காக போடும், அதுக்கு ஒரு செலவு வச்சா தான் அங்கே ஒத்துக்கிறாங்க. இதை நம்ம மனித நாடி யூடியூப் சேனலில் என்னையே அப்படி சொல்கிறேன்னு சரி, எல்லாருமே பக்தி மயம். நம்ம எவ்வளவுதான் நம்ம இது சரியாக சொல்லலை, அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் தான் அதை திருப்தி அடைகிறாங்க. முன்னே 2 மாதத்தில் அவருக்கு கல்யாணம் ஆச்சு பையனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாம் வந்தாங்க, கவர்மெண்ட் இப்போ எக்ஸாமில் எழுதுறதுக்கு. அவங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுத்தோம், நீங்கள் இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னும் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. எல்லா வகையிலும் சக்ஸஸ் ஆகுது. நான் எப்பயுமே சொல்லுவேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜநிலை படிக்கும்போது அதாவது எல்லா மனிதரும் வீழ்வாங்க, ஆனால் எந்திரிச்சு நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான தன்மை கிடைக்காது. ஆனால் இந்த எண்கள் மூலிமா எங்களை பொறுத்தவரை நீ எந்த இடத்துல தோற்று போயிட்டியோ, எந்த இடத்துல பின்தங்கி இருக்கிறியோ, அந்த இடத்துல உன்னை மீண்டும் நீக்க முடியாத அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்தானத்துலேருந்து கீழே இறங்கிட்ட, உன்னை தள்ளி விட்டுட்டாங்க. குடும்பத்திலேயாகட்டும், தொழிலையாகட்டும், வேறு எதில் ஆகட்டும், நீ எவ்வளோ தூரம் நீ சரிக்கு போனாலும் சரி, மீண்டும் அந்த இடத்த உன்னை விட்டு நகர்த்த முடியாத அளவுக்கு மீண்டும் உயர்வான நிலையில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த ராஜநிலை எண்கள் முடியும். இதில் இந்த செல்ஃபோன் எண்கள் ரொம்ப ஈஸியான வழி. இது எல்லாருமே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். மற்றது நம்ம கோயிலுக்கு போய் அங்கே செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே அது நம்முடைய இயற்கை வழிபாடு முறை.
செல்ஃபோன் எண்கள் மூலிமா முதல்ல நம்ம ஒரு திருமண தடை நீக்கலாம், குழந்தைகள் இல்லாத வாய்ப்பும் இருக்கா, ஏதோ ஆண் வாரிசு வேணுமோ ஆண் வாரிசுக்கு உண்டான அமைப்பு, பெண் குழந்தைங்களாம் பெண் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு, திருமண தடை நீக்கலாம். தொழிலில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான நம்ம நம்ம ஜாதகத்துக்குடைய கட்டங்களை ஆய்வு பண்ணி தொழில் ஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்குது அதை வலுப்படுத்துறதுக்குண்டான தன்மை அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து அந்யோன்யம் குடும்பத்தோடைய உறவு முறைகள் இருக்கும், அதுக்கு உண்டான எண்கள் சரி பண்ணி போட்டுக்கலாம். பல நேரத்துக்கு சொல்கிறது உண்டு. இப்போ ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா எனக்கு மட்டும் போடுங்க, இது என்னுடைய ஒரு வருஷத்தில் அனுபவம், எனக்கு மட்டும் போடுங்க ஐயா, இந்த நம்பர் போட்டு கொடுங்க அப்படிம்பாரு. ஆனால் நான் போட்டு பார்த்தோம், அவர் போட்டு சரியாகிறார், அவருக்கு மனைவிக்கு வந்து போட்டு பிரச்சனையாக இருக்குது. ஏங்க எங்கெங்கே இருக்கீங்க, என்னாருங்க வரீங்கன்னு தொல்லையாக இருக்குது, ஏன் வருமானம் இன்றைக்கி இவ்வளோதானே இருக்குது அப்படின்னு பல இடத்துல பேசுகிறாங்க. நம்ம ஒன்றும் அந்த மனைவிக்கு ஒரு நம்பர், நமக்கு ஒரு ஃபேவரேட் நம்பரை ஒரு நல்லதாக போட்டால், மனைவிக்கு ஒரு குடும்பப்பாங்க கரெக்டான நம்பரை போட்டுட்டோம்னா அந்த குடும்பத்துக்குள்ள அனுசரித்து கோபதானங்களை அனுசரித்து மிங்கிளாகி குடும்ப வாழ்க்கை சுமத்தா போது இது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டோம், நாங்களும் போட்டுக்கிறோம். அதனால் எப்பயுமே செல்ஃபோன் எண்கள் மாற்றும்போது ஆணும் பெண்ணும் 2 பேருக்கு சேர்த்து குடும்பத்துக்கு போடுறதுனாலது. பசங்க படிக்கிறாங்கன்னா பசங்களுக்கு மாற்றி போகணும், குடும்பத்தில் 4 பேருக்கு மாற்றி போட்டோம்னா கண்டிப்பாக எக்காந்த கொண்டும் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலையோ அதோடைய பலன் வந்து நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். செல்ஃபோன் எண்கள் வந்து பண்ணுற செலவுகள் வந்து குறைவு தான், மற்றதை காட்டிலும் செலவுகள் குறைவு தான். செல்ஃபோன் மூலிமா நம்ம எண்களை மாற்றிக்கும் போது நல்ல ராஜ வாழ்க்கை வாழலாம். அதே போல் இந்த ஜோதிடம், எண்கணிதம், இந்த பஞ்சபட்சி, வாஸ்து இதையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ராஜநிலைங்கிற ஒரு அளவு. ஜோதிடம், எண்கணிதம், பஞ்சபட்சி, வாஸ்து. ஜோதிடம் பார்த்தா ஜோதிடம் மட்டும் முறையாக இருக்கும், பஞ்சபட்சிக்கு பஞ்சபட்சி தனியாக இருக்கும், எண்கணிதம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் வாஸ்து இது எல்லாம் உள்ளடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் இந்த ராஜநிலை அப்படிங்கிறதுல. இப்போது எண்களை வந்து ஒருத்தர் மதுரைக்கார ஒருத்தர் செல்ஃபோன் எண் போட்டு கொடுத்துட்டேன். இதில் குறிப்பிட்ட பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அதாவது பஞ்சபட்சி கணக்கு. அந்த அவருக்கு ஃபேவரேட்னாலும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ணிடணும். அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிவிட்டு ஐயா நான் தேதி மறந்துட்டேன், ஆக்டிவேஷன் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் ஐயா இன்னொரு டைம் இருக்குது போட்டலாம்னால, இல்லைங்க நான் போட்டு பேசிட்டியாங்கிறார். அதாவது காலையில் 6 மணியில் சூரியன் எந்திரிச்சு வந்தால் தான் நமக்கு கணக்கு, 5:45 இந்த டைம் வந்தால் தான் கணக்கு. சூரியனே எந்திரிக்கலாம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மறையிறது சாயந்தரம் மறைஞ்சால் தான் நமக்கு வேலை. இது எல்லாமே எங்கே கரெக்டாக சூட்சுமத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் தான் பஞ்சபட்சி. யாருக்கு எந்தெந்த பஞ்சபட்சியுடைய அதிகார பட்சி எப்போ இருக்கோ அப்போ தான் அது வேலை செய்ய முடியும். தவறுதலாக போட்டுட்டு அது வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அது அப்படி அவர் ஒரு பாதிப்பாகி போச்சு. அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு நல்ல நேரத்தை பார்த்து அவர் மாற்றி போட்டு கொடுத்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறாரு. அதே போல் ராஜநிலையில் ஒரு எங்களுடைய நண்பர் ஒருத்தர் நாமக்கல் இருக்கார். அவர் நம்பர் வந்து எங்கிட்ட வாங்கலை, வேறு ஒருத்தர்கிட்ட போட்டு வாங்கியிருக்காரு. என்னுடைய யூடியூப் பார்த்துருக்காரு. இப்போ நம்ம மனித நாடியில் வர யூடியூப் மாரி பார்க்குற மாதிரி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஐயா நான் போட்ட 6 மாதம் ஆச்சு, நான் எதிர்பார்த்த மாரி பலன் இல்லைன்னாரு. சரி என்னங்கய்யா, இப்போ நாங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு செல்ஃபோன் எண் போட்டோம்னா அந்த எண்களை குறிச்சிக்குவோம், அவர் எந்த நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லிக்கிறோம், எவ்வளோ நாளாகுது, இதெல்லாமே எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காங்க. இது இப்போல்லாம் கழித்து வைங்க கரெக்டாக. அது மறுபடியும் 3 மாதத்துக்கு ஒருத்தர் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே கற்றுக்கிட்டு வர போகிறதில்ல. குருநாதர் சொல்லுவார் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும்பார். அதனால் அதில் பல விஷயங்கள் வரும், நீங்கள் நோட் பண்ணி எதனால் என்னங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கம்பார். அப்புறம் அவர் கேட்டதுக்கு ஐயா எந்த நேரமையா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன தெரியல மறந்து போச்சுன்னார். அவர் மீண்டும் வருது, நீங்கள் ஒன்றும் இல்லையா எங்கள் ராஜனில் கொடுத்துருக்க நம்பர் சரியாக தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் இந்த நேரத்தில் மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க, பண்ணிடுங்க, சிறப்பாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ அவர் போட்டு ஒரு மாதிரியாக நீ பரவாயில்ல போயிட்டு இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுமா பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து போயிட்டோம், பின்தங்கி போயிட்டோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்கிற பயம்லாம் இல்லை. இப்போ செல்ஃபோன் என்கிற மூலியமாக ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி சாதாரண மக்கள் வந்து எல்லாத்துக்குமே செல்ஃபோன் இருக்குது. ஆனால் இதில் விஷயம் தெரிஞ்சு பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்களாக இதுக்கெல்லாம் பின்னால் வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இப்போ ராஜநிலையில் இந்த செல்ஃபோன் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஜோதிடத்துறையில் வரைங்களே வந்து நிறைய பேர் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், பிரபலமான குருமார்களாக பேசுகிறாங்க. பேசிட்டு இப்போ அவங்களுடைய செல்ஃபோன் எண்கள் பார்த்தா
முன்ன போட்டிருந்த நம்பருக்கு இப்போ நம்பர் நிறைய மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பிரபலமாக வெற்றி அடைகிறாங்க. நம்ம ஜோதிடர்களே வந்து இந்த ராஜலயங்களை பயன்படுத்தி நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வராங்க. அதில் ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால் நம்ம பாமரனாக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, செல்ஃபோன் எண்களை வச்சு நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எண்களை வந்து நீங்களாக சூஸ் பண்ணாதீங்க. ஐயா எனக்கு ஏதாவது சொன்னீங்க, நீங்கள் 88 நல்லா இருக்கிறீங்க, 68 நல்லா இருக்கிறீங்க, 77 நல்லா இருக்கிறீங்க, இதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் நம்பர் போடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா 27 நட்சத்திரம் தான், 9 கிரகம் தான், 12 ராசி கட்டம் தான். இத்தனையுமே இந்த உலகம் சுழன்று இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாமே ஒத்து வராது. யாருக்கு எது சரி வருதோ அதை சரி பார்த்து போடணும். அதே போல் இப்போ இந்த ராஜநிலை இழக்கும்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுறேன். அதாவது நம்ம செல்ஃபோன் எண்கள் வந்து கடையில் ஒரு ரேட் ஏறி போச்சு. ராஜநிலை எங்கள் நம்பர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்றாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட மாதிரி நல்ல நம்பர் இல்லாமல், ஏன்னா இங்கே ராஜநிலை படித்து போன மாணவர்களை ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்க தெளிவாக அந்த நம்பர்லாம் நல்ல நம்பர் லாக் பண்ணி வச்சுட்றாங்க. இப்போ அதுக்கு ஒரு ரேட் போடுறாங்க, ஒரு 2500 3000 போடுறாங்க. வசதி இருக்கிறீங்க அந்தமாரி பண்ணிக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க சிம்பிளாக பண்ணி கொடுத்தலாம், இது இல்லை. அப்புறம் எங்களுக்கு குருதட்சின்னு ஒன்று இருக்குது. குருதட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த குருதட்சினை எங்கள் குருமாருக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஐயா தட்சணை வாங்காது செஞ்சிங்கன்னா எதுவுமே ஜெயிக்காது. எப்படி குரு தொட்டுக்காடாத வித்தை ஜெயிக்காதுங்கிற மாரி தட்சணை வாங்க யாராக இருந்தாலும் சரி வாங்க மாதிரி. அதில் ஒருத்தர் கேட்டார், என்னங்கய்யா நீங்கள் உங்களுடைய இதுக்கு வந்து ஃபீஸ் இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னாரு. அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பார்த்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசி கூர்ந்து கவனிச்சிங்க, இது ஒரு கருத்தாக இருக்கு வேணும். ஒரு யூடியூப்பில் ஒரு இது படித்தேன். அதாவது ஒரு கப்பல் வந்து 25 வருஷமாக ஓடுன கப்பல் எல்லாத்தையும் ஓடிச்சு. நம்ம துறைமுகத்தில் வந்து நின்றுருக்கு. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் நின்றுச்சு, சரக்கு லோடு இறக்கிறதுக்கெல்லாம். மீண்டும் ஸ்டார்ட் பண்ணால் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, கப்பல் ஸ்டார்ட் ஆகலை. எல்லா மெக்கானிக்கும் கொடுத்து பார்த்தாங்க, பெரிய பெரிய வண்ணவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த கப்பலில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க, ரிப்பேர்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேலையை நவரில் கப்பல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. சரி என்ன இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு துல்லியமான ஒருத்தர் அவர் கூப்பிட்டு அதை போய் பாட்டு வைப்பாங்கிறார். சரின்னு அவர் என்ன பண்ணுறார், வர்றார். வந்து இறங்கி அந்த கப்பலெல்லாம் முழுசும் சுற்றி ஆய்வு பண்ணுறாரு, மிஷினெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்ட்டு ஒரு சுற்றி ஒன்று எடுக்கிறார். சுற்றி எடுத்து அந்த எந்த இடத்துல ஜாமாய் நிற்குதோ பிரச்சனை நிற்குதோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு தட்டுறாரு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்கிறார். பக்காவாக வேலை செய்யும். 3 மாதமாக ரிப்பேர் ஆகக்கூடிய அந்த இன்ஜின் எத்தனையோ பேர்த்த கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த வேலை செய்யாமல் ஒரே ஒருத்தர் நுட்பமானவர் ஒரு தட்டுனாவே அது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கப்பல் நகர்ந்துச்சு. சரின்னு பில் போட்டு அனுப்புகிறாங்க அந்த கப்பலுக்கு முதலாளி. 2 லட்ச ரூபா பில் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, என்ன வந்தாங்க சும்மா சுற்றி சுற்றி பார்த்தாங்க, வந்தாங்க ஒரு சுற்றி எடுத்தாங்க, ஒரு தட்டுறது 2 லட்ச ரூபா கூடியா, என்னது இவ்வளோ அநியாயமாக இருக்குன்னு சொல்லி அப்போ கேட்டாங்க ரிப்போர்ட். ஏங்க எதுக்கு எப்படிங்க 2 லட்ச ரூபா போட்டீங்க செலவுன்னு? அது கம்பெனிலேருந்து வருது. எப்படி ஐயா சுற்றி 2000 ரூபா வரவு செலவு, சுற்றி 2000 ரூபா. ஆனால் அந்த சுற்றியில் எந்த இடத்துல தட்டுனா நீங்குமோ அதுக்கு தான் 1,98,000. அதுமாரி தான் நாம் நினைக்கிறோம் 2000 சுற்றி தான், ஆனால் அடிக்கிறதுக்கு 1,98,000 சார்ஜ். அதே போல் ராஜநிலையில் இந்த ஜோதிடத்துறையில் சரி அதேமாரி தான். சிறப்பான நமக்கு வந்து சில வெற்றிகள் பெறணும், ராஜ வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு கொஞ்சம் செலவுகள் தான் செஞ்சாலும். நான் அதுக்காக பெரிய தொகையில் நம்ம சொல்ல ஒரு கதைக்காக சொல்கிறது. என்னை பொறுத்தவரை பிரபஞ்சத்தில் நான் வாழும் முறையில் இப்போ என்னுடைய குருமார்கள் நல்ல மனிதர்கள். அதாவது எந்த ஒரு ஆலோசனை கேட்டாலும் சரி, தேவை கேட்டாலும் சரி, அது இரவு பகல் பாராமல் அதை சொல்கிறாங்க. அதன் மூலிமா நானும் பலனடைகிறேன். அவங்க எந்த ஒரு பாகுபாடு காட்டுறதில்லை. எது தேவையோ சரி ரைட் ஐயா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதுமாரி அவங்க மனம் கூடாமல் கொடுக்குறதுனால நாங்களும் பலருக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வம்ச வழியில் நாங்களும் வர மாதிரி. இந்த ஜோதிடத்துறைங்கிறது எல்லாராலும் பயணிக்க முடியாது. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாம் சொன்னால் நடக்குது, நம்ம செஞ்சே செயலாகுது அப்படின்னா அது இறைவன் கொடுத்தது. அதுக்காக நமக்கு கௌரவம் தலக்கணம்லாம் தேவையில்லை. மக்கள் வாழணும். முடிஞ்சளவுக்கு நம்மளால் நாம் பூமி விட்டு போகிறவர்கள்
எத்தனை பேர்த்துக்கு உதவி பண்ண முடியுமோ, எத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு இந்த ராஜநலி எண்கள் மூலிமா நம்ம ஜெயிக்கலாம். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எனக்கு, அதாவது செல்ஃபோனுக்கு உங்களுடைய நம்பரை வந்து சரிப்படுறதா இருந்தாலும் சரி, இதே போல் நிறைய சிக்கல் தான், எதை வேணாலும் சரி, ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் எனக்கு இது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா ஒரு 7 மணி, மாலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. பகல் பொழுதில் நான் ஒரு டெக்ஸ்டைல் தொழில் நடத்திட்டுருக்கேன். அது சூழ்நிலைக்கு எடுத்து பேசினாலும் பேசாட்டி போனாலும் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும். அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணோம்னா நாளை பொழுதில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு இது கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நம்பர்கள் எல்லாமே ஆய்வு பண்ணுங்கள். இப்போ என்னுடையவும் பண்ணுறது அவசியம் இல்லை. இந்த ராஜநலி அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா எண்கள் பற்றி எங்களுடைய மாணவர்கள், எங்கள் குருமார்கள் எல்லாம் இருக்காங்க. அதுக்குள்ளாரே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ரெண்டாவது, நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேம்மா, எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தீர்வு கொடுக்குற அளவுக்கு நான் கடவுள் கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா, நமக்கு வருமானம் வந்தால் சரி, முடிஞ்சளவுக்கு அங்கே இருக்கிறவங்க 10 பேருக்கு நல்லது பண்ணால் சரி, கோயில் குளங்களுக்கு போய் வேலை செஞ்சால் சரி, இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இப்போ ஒரு நண்பர் வந்து வேலூர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன், உங்களை நேரடியாக நான் வந்து பார்க்கணும், உங்களை நான் நேரடியாக பார்க்கணும், அதனால் நீங்கள் டைம் கொடுங்கன்னாரு. ஐயா, நான் வந்து டெக்ஸ்டைல் இருக்கேன், வீட்டில் வந்து இன்னும் பராமரிப்பு வேலை நடக்குது, வீட்டில் வந்து பார்க்க உட்காந்து உங்களை பார்க்க வைக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனுக்கு, என்னுடைய செல்ஃபோனுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, பிறந்த தேதி நேரம் மட்டும் அனுப்புங்க, ஊர் மட்டும் அனுப்புங்க, நான் போட்டு தரேன். அவர் என்ன பண்ணார், ஒரே கட்டாயம் இல்லை, நான் ஊருக்கு வந்தாகணும்னார். நான் என்ன பண்ணேன், சரி நம்மளால் முடியாது, உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க என்னார் வராங்க, பஸ்ஸை பிடிச்சி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு திருப்பி எடுக்கிறது கூட நமக்கு பொறுமான கிடையாது அப்படின்ட்டு, ஐயா உங்கள் வேலூர்லேயே எங்கள் ராஜநலி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. சரிங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு மனசில் ஒரு நெருடலாகி போச்சு, என்னது இன்னும் மனசில் ஒரு உறுத்துதே அப்படின்னு. அப்புறம் எங்கள் ஐயா நாடீஸ்வரநாயகருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு ஒரு சின்ன விளக்கம் வேணும் அப்படின்னு. அவர் எப்பயுமே எது பண்ணாலும் ஃபோன் பண்ணாலுமே டக்குன்னு கேட்டுட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன ஏன் சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயா இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஊருக்கு வரனார், ஏதோ பார்க்கணுன்னு சொன்னார், எனக்கு முடியலைங்கய்யா, அதனால் வந்து அவர் வேலூர்லேயே பார்க்க சொல்லிட்டேன்னார். ஐயாவுக்கு எங்கேருந்து கோபம் வந்தோம்னு தெரில, அவர் நினச்சிப்படி ரொம்ப கோபமாயிட்டார். நான் என்னத்துக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எங்களுக்கு பின்னாலேயும் சரி முன்னாலேயும் சரி நீங்களாம் வாடகை நல்லா பார்க்கணும், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கணும், 10 பேர்த்த வாழ வைக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் சொல்லாமல் ஏன் அங்கே வேலூர்காரருக்கு, திருச்சிக்காரருக்கு, அந்தந்த ஏரியாவில் நீங்கள் என்ன போடுறீங்க? நீங்கள் அவர் சொல்லு, ஒரு நாள் ஆகட்டும் 10 நாள் ஆகட்டும், அவரை வந்து மறுபடியும் வந்து அனுப்பி சொல்லி அவர் நீ பார்க்கணும்ல அப்படின்னாரு. ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், இறைவன் என்னமோ சாதனைப்பட்ட ஆள் கிடையாது, யாருக்கு எது எங்கே தீர்வு கிடைக்குமோ அங்கே தான் தீர்வு கிடைக்கும். நாம் நினைக்கிறோம் அவங்க வந்து ஒன்னால தான் தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுறாங்க. நீ வந்து செய்கிறேன்னு சொல்லியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு விடுவாங்க. யார் வந்து மூலிமா யாருக்கு தீர்வு நடக்குமோ அது அவங்க மூலிமா நடக்கும். அதனால் இனிமேலும் எந்த வித விஷயமா இருந்தாலும் நீங்களே கையாளுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை சந்தேகம் வந்தாலும் சரி அது என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் கடவுள் வந்து நியமிக்கப்படுறது தான். ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம், எல்லா ஜோசியருமே சொல்கிறது எல்லாருக்கும் சரி வருதான். இப்போ ஒரு பிரபலமான ஜோசியர்கிட்ட போனேன், 1.5 வருஷம் ஆச்சு. ஐயா என்னுடைய பொண்ணுக்கு திருமணமாகமையா பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, குருங்க இருக்கிறார் சுக்கரங்க இருக்கிறார், 6 மாதத்தில் கல்யாணம் நடக்கும். அதுக்காக நாம் அவரை குறை சொல்லுவோம், நாம் வாங்கின வரோம். அது என்னன்னா அவர் சொல்லியிருக்காரு என்னங்கிறாரு, அப்படி சொன்னானாச்சும் இந்த 6 மாதம் கடந்து போட்டுவோம். இப்போ நம்ம ஜோசிய துறையிலுக்கு தான் நமக்கு தெரியுது. ஆக தீர்வுன்னு வரும்போது அது ஒருத்தர் வருவார், நாங்கள் இந்த திசையில் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு நம்ம காரியமாகும். அப்போ தீர்வு தர்றதுக்குன்னு ஒருத்தர் ஆர்டர் வச்சுருப்போம். அதனால் நான் உங்களுக்கு தீர்வு தர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு முறைகளை வந்து சரி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம்.
அதே போல் வந்து தினசரி என்னுடைய ஒரு ஆசை மக்கள் எல்லாத்துக்கும் இந்த மனித நாடி சேனலில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லோரும் தயவுசெய்து தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நவகிரகத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளை வாழ்க்கையில் எது ஜெயிக்க முடியும்னு சொன்னாலும் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிரகங்களுடைய தலைவன் சூரியன், அவர் காலையில் 6 to 7 அந்த நேரத்தில் அவர் ஒரு 5 நிமிஷம் அந்த இளவெயிலில் பாருங்கள், உங்கள் மனசில் இருக்கிறதில் வேண்டுங்க, உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா எங்கள் குருநாதர் ஜோதிட ஆன்மீக குருநாதர் வந்து அதுக்குன்னே தனி பயிற்சி. இது ஏன்னா அதை அவங்க சொல்ல முடியாது. இந்த மனித நாடி ஜோதியில் மனிதர்கள் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நம்ம நாடியோடைய மிகப்பெரிய ஒரு முயற்சினால் இந்த சேனல் நடக்குது. இது மனிதர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அடைக்கக்கூடியது. அதனால் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதை அப்படி செய்ய தெரியலனாலும் சரி, கையை கட்டி நின்றுங்க, சூரியனை மட்டும் இளங்காலை பொழுது சூரியனை மட்டும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. வயசானிங்க கும்மியும் முடியல, எழும்புற முடியல, ஒன்றும் பெஞ்சு போட்டு சேர் போடுங்க, சேர் போட்டு பொறுமையாக உட்காந்து அந்த சூரிய ஒளியை மட்டும் பார்த்து உங்களுடைய எண்ணங்களை மட்டும், எனக்கு நான் நல்லா இருக்கேன், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சூரிய பகவானே இறைவன் எனக்கு நல்லது கொடுத்துருக்குறேன், எனக்கு நல்ல காற்று கொடுத்துருக்குறேன், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறேன், நல்ல அக்கம்பக்கத்து உறவு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு மனதார வந்து நெகட்டிவ் பாயிண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனையில் ஒரு 5 நிமிஷம் இருங்க. பிரபஞ்சம் நமக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கும். இல்லை, அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று சந்தேகமும் இல்லை. மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரங்கள்ங்கிறது கால்வாசி வேலை செய்யும், மதிங்கிறது முக்கால்வாசி வேலை செய்யும். நம்ம எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் எல்லா செயலும் நமக்கு வெற்றியாகும். ஆனால் நம்ம எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த காலை நேரம், அது எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 6 to 7 அந்த தினசரி உரையில் சூரிய பகவான் பார்த்தோம்னா, இப்போ திங்கக்கிழமை பார்த்தோம்னா சந்திர பகவானுடைய பாக்கியம் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை பகவானுடைய பாக்கியம் கிடைக்கும். இதுமாரி நவகிரகங்களுடைய சக்தியை அந்த ஒரு வாரத்துக்குள்ளாரே நமக்கு முழுசும் கிடைக்கும் போது நம்ம கோயிலுக்கு போகிறதும் போகிறதும் நம்ம இருப்போம், அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் எண்கள் போடுறோம், அந்த எண்கள் போட்டு ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது அவசியம் சொல்கிறோம். எனர்ஜி உடம்புக்குள்ளே பூஸ்ட், உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கணும், மனசும் நிறைவாக இருக்கணும். அதை விட்டுட்டு சந்தேகத்தோடய வாழணும்னா சந்தேகம் நமக்கு தீரவே தரும். அதே போல் பிறவி பயனில் வந்து நமக்கு இன்னொரு விஷயம், முடிஞ்சளவுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. ஏன்னா எதுவும் காப்பாற்றினாலும் தர்மம் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும். நாம் மட்டும் நல்லா பிடிச்ச போதாது, அதுக்கு மேலே நம்முடைய வம்சம் நல்லாயிருக்கும், நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் நல்லாயிருக்கும், உலக மக்கள்லாம் நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம நினைக்கணும். அதுக்கு தான தர்மங்கள் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாயில்லாத பிராணிகளுக்கு, அதாவது காக்கா குருவி, அதே போல் பைரவன் சொல்லக்கூடிய நாய், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணீர் வைங்க. மனுஷனுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் கொடுங்க. ஆனால் தினசரி எக்காந்த கொண்டும் ஒரு அரிசியோ கம்போ தாடியமோ நெல்லோ வச்சுங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. இது எல்லா வகையிலும் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா கர்மங்களையும் திக்கக்கூடிய சக்தி. ஜோதிடத்தில் யூடியூப்பில் நிறைய வருது, இதை செஞ்சால் கோடீஸ்வரங்களா, அதை செஞ்சால் கோடி, அதை வருத்தம் எல்லோரும் கோடீஸ்வரர் ஆகட்டும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தர்மங்களை செஞ்சால் நம்ம நல்லா இருக்கலாம். அந்த உயிர்கள் வந்து நம்மளை வாழ்த்தும், நம்ம முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துவாங்க. இன்று நல்ல அமாவாசையான நாள், விரைவில் மிகப்பெரிய ஒரு அமாவாசை புண்ணியமான நாள். இன்றைக்கி நல்ல அமைப்பில் நம்ம மனித நாடி யூடியூப் சேனலில் ஒரு நல்ல கருத்து பதிவிட்டிருக்கிறேன். எல்எஸ் வீராசாமி, எடப்பாடி, 90 87 88 06 73. மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன். எடப்பாடி எல்எஸ் வீராசாமி, 90 87 88 06 73. அதே போல் வந்து முடிஞ்ச மட்டும் ஒரு மாலை பொழுது வந்து 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்து பேசலாம். அப்படி இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச நேரத்தில் அதை சரி பண்ணி கொடுத்து சொல்கிறேன். இதே போல் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிக ஒரு அற்புதமான முறையில் நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே அதை பயன்படுத்துங்க. இந்த ராஜநிலையில் எண்கள், இந்த ஜோதிட முறைகளில் வந்து இந்த செல்போன் எண்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல விதமான அபரிதமான முறைகள்லாம் இருக்குது. அது இன்னும் எண்ணற்ற கலைகள் இருக்குது. அதில் இது ஒரு பிரிவு மட்டுமே, இந்த செல்போன் எண்ணுடைய பிரிவு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த
ஐயா எங்கள் குருநாதர் வாய்ப்பளித்தால் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதன் மூலயமா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய கருத்தை கேட்டு அமைதியாக இருந்த உங்களுக்கும் இந்த சிறப்பான ஒரு விழாவை, ஒரு கருத்தரங்கை அற்புதமான முறையிலே தன்னுடைய சொந்த பணியிலே ஒரு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்ம எங்களுடைய குருநாதர், ஜோதிட குருநாதர் திரு நாடி சரவண ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப அற்புதமாக பேசினார். எல்எஸ் வீராசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான பேச்சு, நேரம் போனதே தெரில. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுலேயும் குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லி ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தினார். அதுலேயும் அந்த கப்பல் கதை அற்புதம். மேக்ஸிமம் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துன மாதிரி இருக்கும், புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவதுங்க, ஒரு ஜாதகத்தில் மெயினாக ஒரு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு கண்ட பரிகாரம் பண்ணிட்டு இருந்தால் பலனே வராது. எப்படி உடம்புல என்ன நோயின்னு தெரிஞ்சு அந்த நோய்க்கு உண்டான மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும். அதை விட்டுட்டு என்னென்னமோ மாத்திரை கொடுத்துட்டு இருந்தால் பழைய மருந்து கடையில் எல்லாம் நிறைய மருந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான மருந்து எதுன்னு அதை எடுத்து சாப்பிட்டா தான் சரியாகும். அந்த மாதிரி தான் அந்த கப்பலில் இருந்த பிரச்சனையை அது சரியாக தெரிஞ்சு ஒரு தட்டுனா அது சரியாயிடுச்சு. அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு, கப்பல் கிளம்பிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பிட்ட கிரகம் தான் சம்மந்தப்படும் அந்த ஜாதகத்தில். அது எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கிரகத்தை ஆக்டிவேஷனோ அல்லது டீஆக்டிவேஷனோ செய்யணும். அது ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அதை கட்டி போடணும். அது இயங்கவே இல்லை அப்படின்னா கையை காலை கட்டி போட்டிருக்கா அதை அவுத்து விடணும். இதுதான் விஷயம். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்கள் மூலியமாகவே நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐயா ரொம்ப அற்புதமாக பேசினார். அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுலேருந்து வந்துச்சு. எதுவுமே மறைச்சி வச்சு பேசணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சொன்னார் பாருங்கள், பறவைகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொன்னார் பாருங்கள். இது உண்மையிலே ரொம்ப பயங்கரமான விஷயம். நம்ம ஏற்கனவே மகாமஞ்சளா மேடம் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த திதியோட சம்மந்தப்பட்டதில் அந்த நீர் தான் வந்துச்சு. இங்கேயும் அந்த தண்ணி தான் வருது, நீர் தான். ஓகேங்களா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய புண்ணியம், புரியுதுங்களா? ஊர் உலகத்தில் வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே நீர்மோர் பந்தல் அப்படின்னு வைப்பாங்க. இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். உண்மையிலேயே வச்சிருக்கிறவங்கெல்லாம் பணம் காசு அவங்களுக்கு அபரிமிதமாக வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு அது கொடுக்குறவங்கலாம் வந்து பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. எப்படிங்க? பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்போதே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மனிதர்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னா இன்னும் பறவைகளுக்கு கொடுக்குறவங்களுக்கு இன்னும் அதை விட அதிகமாக வரும். இது இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுற புண்ணியம் நம்மளை மட்டும் காப்பாற்றும் அப்படிங்கிறது எப்படிங்க? செஞ்சத கர்மா, பிராப்த கர்மா, ஆகமிய கர்மான்னு இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம முன் ஜென்ம வினையில் நம்ம பண்ணிட்டு வந்தது, நம்ம அம்மா அப்பா செஞ்சுட்டு வந்தது, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவியில் இருக்கு. அப்போ இந்த பிறவி எடுத்துருக்கிறதுல இந்த பிறவியிலேயே நல்லது செஞ்சு அந்த பாவ கணக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து அடுத்த பிறவியாவது நல்லதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நல்லது இங்கே கொடுத்துட்டே இருக்கும். இதை இந்த துளாராசிக்காரங்க கரெக்டாக பயன்படுத்துவாங்க. அது என்ன தெராசு, ஒரு பக்கம் ஏறி இருக்கு ஒரு பக்கம் இறங்கி இருக்குன்னா புண்ணியம் தான் ஏறி இருக்கணும், பாவம் வந்து குறைஞ்சுதான் இருக்கும். ஓகேங்களா? பாவம் வந்து கம்மியாக இருக்கணும், புண்ணியம் அதிகமாக இருக்கணும். அப்போ இது மாறி இருந்தது அப்படின்னா புண்ணியத்தை நம்ம செய்ய 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 இப்போ ஒரு இது பரம்பரையில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போன சொத்தை உங்கள் அப்பா அனுபவித்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு புண்ணியத்தை நிறைய கொடுத்துட்டு சொத்து சோகத்தோடு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். தாத்தா பட்ட கடன் அப்பா கட்ட முடியாமல், பையனும் கட்ட முடியாமல் வட்டியாக கட்டிகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடிமையில் போய் வேலையில் போய் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி
என் பரம்பரையே உங்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு ஊரில் ஆளுங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பேப்பரில் வந்துச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி அப்போ அந்த முன்னாடி செஞ்சவங்க பாவத்தை அனுபவிக்கிறதும் பரம்பரை தான், புண்ணியத்தை அனுபவிக்கிறதும் பரம்பரை தான். இது பறவைகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த நீர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் நிவர்த்தி கொடுக்கும். உங்களோட பாவங்கள்லாம் சீக்கிரம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே அது அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா. ஐயா வந்து ராஜநிலை ஜோதிடரில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மிக சிறந்த ஜோதிடர். சரிங்களா. உங்களுக்கு எதுனா மொபைல் எண் தேவை அப்படின்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலையும் இருக்கார், முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அதையும் கேப்பில் தான் வந்து இந்த எண்கள் சம்மந்தப்பட்டதும் கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நினைக்க வேண்டாம். அவரோட வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துருங்க. சரிங்களா. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைமு, எந்த ஊர், உங்கள் பேர், அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி எண்கள் வேணும் அப்படிங்கிறத அவரே பார்த்து எடுத்து தருவார். அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். ராஜநிலை ஜோதிடர்கள் சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால 1600 தான் ஃபீஸு. இது ஒவ்வொருத்தரும் வந்து கூட வாங்குவாங்க, கம்மியாக வாங்குவாங்க, அவங்கவுங்களோட விருப்பம். புரியுதுங்களா. டாக்டர்கிட்ட போனால் ஒரு டாக்டருக்கு இவ்வளோ தான் ஃபீஸுன்னு சொன்னால் கொடுத்தா தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அசோகன் டாக்டர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ். அவர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா விடிய காலையில் 2 மணிக்கு போய் அப்பாயின்மெண்ட் போடணும். எப்படிங்க, காலையில் அவர் 10 மணி தான் வருவார். ஆனால் 2 மணிக்கு 50 பேர் நின்றுட்டுருப்பாங்க. 2 மணிக்கு ஒவ்வொரு செகண்ட் ஆக 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 கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. கூட்டிகிட்டே இருக்கும். ஒரு அதுன்னு எத்தனை பேருங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 200 டோக்கன் கிட்ட, 200 டோக்கன் 300 டோக்கன் என்னமோ தான் கொடுப்பாங்க. அது அதோடு முடிச்சிடுவாங்க. ஏன்னா அதை பார்க்குறக்கு நைட் ஆகிடும் அவருக்கு. அப்போ ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க, மிக சிறந்த மனிதர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் கொடுத்து பார்க்குறது தான் முறை. அவங்ககிட்ட போயிட்டு ஐயா என்னால் எவ்வளோ தான் முடியும் அவ்வளோதான் முடியும்னுலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு நின்று பேசுறதுக்கும் பதில் இருக்குது. அந்த மாதிரி தான் ராஜநிலை ஜோதிடர்களோட சூழ்நிலை. புரியுதுங்களா. இது ஒரு சிலர் அரைக்குறையாக தெரிஞ்சுட்டு எனக்கு நீ 500 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, நான் சும்மா கூட செஞ்சு தரேன் அப்படின்னா தயவு செஞ்சு அது மாதிரி கொடுத்து போகாதீங்க. வாங்கினாலும் பழிக்காது. சரிங்களா. உங்களோட கர்மாவை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கர்ம காசு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஜோதிடத்துறை ஒன்று, அதுக்கப்புறம் மருத்துவத்துறை ஒன்று, மனிதனோட கர்மாவை மாற்றக்கூடிய முறைகள். உங்களோட கர்மாவை கையில் பிடிச்சி பார்க்கறது மருத்துவம். இப்படி பிடிச்சி பார்க்குறாங்க இல்லைங்களா, நாடி பிடிச்சது மருத்துவம். ஜாதகத்தை எடுத்து பார்க்கறது ஜோதிடம். உங்கள் கர்மா எப்படிப்பட்ட கர்மா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா தூக்கி வீசுவாங்க. போ உனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓடு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தால் இந்த கரும்பு பிடிச்சவனோட வந்து இது நான் கையில் தொட்டுட்டேன் அப்படிங்கிற கோபம் வர்ற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்துலையும் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடரை பார்க்க வரணும்னா அவ்வளோ பணிவாக வருவாங்க. பழம், வாழைப்பழம், 4 வகையான பழங்கள், வெத்தலைப்பாக்கு, அவருக்கு வந்து ஆடைகள், என்னங்க ஒரு கடைசிக்கு ஒரு துண்டாவது வச்சுருப்பாங்க. வேட்டி துண்டு இருக்கும். இதெல்லாம் வச்சு ஐயா ஜோசியம் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக வருவாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கே நல்வழி காட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜோதிடர்கள் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் உணர்ந்தாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு, பணம் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தோன்னு பார்த்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, மருந்தும் சரி, இந்த ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய பலாப்பலன்களும் சரி, எல்லா மனுஷனுக்கும் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். விதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். எப்படி சொன்னாங்கன்னா, இவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இவரை ஐயா உங்கள்கிட்ட கேட்கணுங்க பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி இவர் இன்னொருத்தர் சொல்லி அனுப்புகிறாரு. என்னால் முடியாதுங்க, வேறு ஒருத்தர் போய் பாருங்க அப்படின்னு. நான் இப்படி என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், சொன்னார், இப்படி சத்தமாக விட்டேன். பாருங்க, அவர் உங்கள் மூலியமாக நிவர்த்தி கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவன் முடிவு பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டுருக்கான். நீங்கள் என்னால் முடியாது போன்னு சொல்ல அந்த கர்மாவை வந்து உங்களுக்கு அப்படியே மொத்தமாக வாங்கிடுறீங்க. நீங்கள் கழிச்சு விட வந்தவர் நீங்கள் வாங்கிட்டீங்க. அவன் வேற போய் இன்னும் கஷ்டப்பட்டானா அதுவும் உங்களை தான் போட்டு தாக்கும்.
எனக்கு 2 நாள் டைம் கொடு, 4 நாள் டைம் கொடு, கூப்பிடு அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. யாரும் அவ்வளோ அவசரம்லாம் பட மாட்டாங்க. காலைல சுடுதண்ணி ஊற்றிட்டு வந்து ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க, அது வேற. உங்களை கூப்பிட்றாங்கன்னா முதல்ல நீங்கள் பேசுனதை பார்த்து நீங்கள் பேசுனதை பிடிச்சி தான் உங்களை கூப்பிட்றாங்க. அதுக்கும் மீறி நீங்கள் அவங்களுக்கு பலன் சொல்லலை அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் சத்தம் போட்டேன், அந்த தப்பு மறுபடியும் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இதுதான் இது இன்னொரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். நான் எல்லாருக்கும் காப்பாற்ற முடியாது, 10 பேர் பகிர்ந்து சாப்பிட்டோம், அவங்கவுங்களுக்கு போகட்டும் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜநிலை எல்லா ஊர்லேயும் இருக்காங்க ஜோதிடர்கள், நீங்கள் யாரை வேணால் போய் பாருங்கள், வெப்சைட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒரு நல்ல மனசு வேணும். எல்லாருக்கும் எல்லாம் அப்படி வராது, புரியுதுங்களா? என்கிட்ட தான் வரணும், நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் எங்கே வேணால் போங்க, யாரை வேணால் பாருங்கள், எனக்கு நேரம் கிடைக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையில பெரிய விஷயம், புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் ஆண்டவர் மட்டுமே இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு இத்தனை மனுஷங்களை படைக்கணும், புல்லு பூண்டை படைக்கணும்? எல்லாத்தையும் படைச்சு பார்த்து இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ அழகாக பார்க்க முடியுமோ அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கான் இறைவன். இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது, சரிங்களா? அந்த மாதிரி இயற்கையோட சக்தியில் எண்கள் ரொம்ப ரொம்ப வலுவானது. அந்த எண்களை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சிறப்பான பேச்சில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்வாங்க. சரிங்களா?